பறவையே எங்கிருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய். ஒரு பறவையின் மனது அவனுக்கு. ஒரு சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. ஒரு பனித்துளியை விட எளிமையானவன் அவன். யாரோ உச்சிக்கிளை மேலே கொடை பிடித்தாரோ அது யாரோ. எல்லோருக்கும் கொடை கொடுத்தவன், கொடையும் கொடுத்தவன். நான் முத்துக்குமார் இல்லாத என்னுடைய முதல் படம், முதல் ஆல்பம். நான் முத்துக்குமார் இல்லை, ஆனால் இருக்கிறான். இந்த அவையில் மட்டுமல்ல, என்னோடு மட்டுமல்ல, தமிழ் இருக்கும் வரைக்கும் நான் முத்துக்குமார் இருப்பான். நான் முத்துக்குமாரை வணங்கி பேரன்பின் இசை வெளியீட்டு விழா தொடங்கி இருக்கிறது. ஓகே, அவர் ஆபீஸ்ல ரொம்ப நாள் என்ன வெளியில வெயிட் பண்ண வச்சிருக்காரு. தனியாக நிக்கிட்டோம் வரும் கொஞ்ச நேரம். தப்பு. இப்போ ஆங்கர்ஸ் யுவன் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கீங்களா? இயக்குனர் பாலா அவர்கள் இருக்காங்க. சார், நீங்க இசைஞானி அவர்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, யுவன் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இசைஞானி அவர்களோட எல்லா இசையுமே அழகுனாலும் அதுல ரொம்பவே அழகானது யுவன். சோ நீங்க அவரை பத்தி சொல்லுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தி, இந்த படத்தோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? நீங்க கேட்க நினைக்கிறதையும் கேட்கலாம். கேள்வி எல்லாம் கேட்கறது என்னோட அபிப்பிராயம் மட்டும்தான். உங்க அப்பாவோட வேலையை முழுமையாக செய்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஹாய் யுவனண்ணா அண்ட் ராமண்ணா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி வித்தவுட் முத்துக்குமார் அண்ணா. எங்களுக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நிறைய ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து சார் எங்கே ஒரு அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணும்போது சில சாங் வந்து எழுதும்போது இதுக்கு மூத்து இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னா, பட் நம்மளால் ஃபீல் தான் பண்ண முடியும். ராம் சொன்ன மாதிரியே அவர் எங்கேயும் போகல, அவர் லிரிக்ஸ் நம்மளோட இங்கே தான் இருக்குது. ஸோ அதான் முத்துக்குமாரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, அந்த இடம் அப்படியே இருக்கு. பேருந்தில் வேலை செய்தது குறித்து வெகு சொற்ப வார்த்தைகளில் நீங்கள் நேரம் பேசுவார். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து மம்முட்டி சார் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஸ்டேட் ஷோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்கோட ரெக்கக்னிஷன் கொடுத்ததில் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் the whole music score இந்த படத்துக்கு வந்து நாங்கள் we wanted to try டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நாங்கள் பண்ண ஒரு காம்போவில் எந்த ஒரு ரெசிம்பிளன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பண்ணோம். அண்ட் சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி சொல்கிறது. ஸோ இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தை பற்றி எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. ஐம் வெரி ஹாப்பி. அகைன் சொன்ன மாதிரி மம்முட்டி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் தீரப்பன் சாருக்கும் நன்றி. உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் கூட செல்ஃபி எடுக்கணுங்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் வாக் தேர். இங்கேயும் வரங்க, அங்கே போய் நின்றுக்கோங்க. அவங்க சேர்ந்து மட்டும் அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். ராம் சாரோட படத்தை பேரன்பு நான் நேற்று தான் பார்த்தேன். யாரும் சொன்னாங்க கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தது. எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஐ தாட் இட் வாஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் லவ் அண்ட் ஹியூமனிட்டி. ஒரு ரூமி ஒரு போட், ஒரு ரொம்ப சிறந்த ஒரு போட், ஒரு கவிஞர், ரொம்ப சிறந்த ஒரு கவிஞர். அவர் வந்து ஒரு there's a saying by Rumi that goes out beyond all ideas of right and wrong there is a field, I will meet you there. நான் வந்து I'd like to take that one step further and say out beyond all ideas of right and wrong there is பேரன்பு, and Ram sir meets you there with this beautiful film. ஏன்னா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் தாண்டினா கடைசியா என்ன இருக்கு? அன்பு தான். அதுதான் இந்த படம். So I was really moved. Mammootty sir is just
the dignity that he brings to the film is outstanding. Sadhana is incredible, and both the Anjalis, hats off. எனக்கு ஒரு கோவம் கிடையாது because the casting was perfect, and most of all I think hats off to the producer, to Ram sir, Yuvan, music. வந்து இவனோட தரமணியில தந்த I mean the songs that he did for தரமணி, அது கேட்ட வந்து I became his fan all over again. இந்த படம் really brilliant music. I think it's definitely one of the most beautiful Tamil films I have seen. So thank you Ram sir for making this film. படம் பார்த்துட்டு இருப்பா அவங்க தான் சவுண்டை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் நானும் அமீர் அண்ணனும் பேசிகிட்டே இருந்தோம் படத்தை பற்றி. நிறைய விஷயங்கள் பேசினோம். அதில் ஒரு இடம், இந்த படம் பார்த்தா நம்மலாம் எவ்வளோ தூரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரியும் அப்படின்னு வரும். நைட்டு போய் 12 மணிக்கு என் பாப்பாவை எழுப்பி, தூங்கியிருந்த பாப்பாவை எழுப்பி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தேன். அதான் அந்த படத்தில் நடந்தது. அவ்வளோ தூரம் நம்மை தூக்கி சுமக்க வைத்த ஒரு திரைப்படம். ராமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது நீங்கள் பண்ண 4 படத்துலையுமே இதுதான் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். இன்னும் தேனி ஈஸ்வர் விளையாடி இருந்தார் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரேம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. ஆனால் நமக்கான அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். மறக்கவே முடியாது அந்த பயணம். தனியாவர்த்தனம் அப்படின்னு ஒரு படம் நான் நினைக்கும் போதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அதை தாண்டி இந்த படம் அவருக்கு பேரும் புகழும் கொடுக்கும். அஞ்சலி வேற மாதிரி நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். டைலாக்கே இல்லாமல் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ், நல்லா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சாதனா அது பாப்பா குட்டியிலேருந்து தெரியும், அதுக்குள்ளே இவ்வளோ டேலண்டா அப்படின்னு கண்ணு முன்னால அதான் வந்துட்டு இருக்கு. இந்த படம் பார்த்ததுலேருந்து அவ்வளோ தூரம் ஒரு அற்புதமான பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஞ்சலி அமீர் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யுவன் தம்பி வேறு மாதிரி ஒரு உழைப்பு நல்லா இருந்தது. தியானப்பன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். பேரன்புங்கிற படம் நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த படத்தில் முக்கியமான 2வது வாட்டி ஏன் பார்த்தேன்னா, 2வது வாட்டி தான் அது முழுமையாக ஒரு படமாக என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடின்னு சொல்லக்கூடாது, காதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லணும். பேரன்புங்கிற படத்தில் வந்து 2 முக்கியமானவங்க இருக்காங்க. அந்த 2 முக்கியமானவங்க வந்து திரைக்கு வந்து பின்னாடி இருப்பாங்க. அவங்க யாருன்னு ஒருத்தர் வந்துட்டு என் ஃப்ரெண்டு, என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. ஐ லவ் யூ. நான் யுவனோட மிகப்பெரிய ஃபேனுன்னு தான் சொல்லணும். ஆனால் நான் யுவனை மீட் பண்ணுறப்ப அவரோட ஃபேன்ஸ் பற்றி நிறைய திட்டிருக்கேன் அவரை. பிகாஸ் யுவனுக்கு வாட் அ கம்பேக்ன்றான் அடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கேன். யுவன் எங்கேயும் போனதும் கிடையாது, யுவனை யாராலும் அசைக்கவும் முடியாது. ஸோ யுவனுங்கிற ஒரு இசையமைப்பாளனுக்கு வந்து இந்த கம்பேக் அப்படிங்கிற வார்த்தை யாரும் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிரந்தரமான ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு ஃபோர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு யுவன் சங்கர் ராஜா. அண்ட் ராமோட 3 படம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டெக்னீஷியனுமே ராமோட நான் கொடுத்து நடத்திருக்கேங்கிற அளவுக்கு உரிமையாக சொல்லலாம். ஸோ 3 ஃபிலிம்ஸ் கூட 2 பேரும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் த 4th. 3 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் தானே படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஸோ 3 ஃபிலிம்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றப்போ அவங்க இதே வார்த்தை வந்து ஒருத்தரோட பேசிப்பாங்க, இது வரைக்கும் பண்ணதை பண்ணாம புதுசா ஒன்று பண்ணணும்னு. அது சாதாரணமா 2 டெக்னீஷியன்ஸ் பேசிட்டா பரவாயில்ல. கற்றது தமிழ், தங்கமீன்கள், தரமணி பண்ண 2 டெக்னீஷியன்ஸ் பேசுறப்போ அது ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் 10 மடங்கு ஏறுது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை டெஃபினட்டா இந்த பேரன்பில் அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எக்ஸீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இவனோட ரொம்ப கம்ப்ளீட்டான ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் a huge highlight for this film. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ராமோட மிகப்பெரிய தைரியம் இன்னொன்று இருக்கு. நன்றி. இல்ல பத்தி பேச போதும். பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடக்கிற அன்னைக்கு அவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு விளையாட்டுல பிடிக்காத வாழ்க்கையில் இப்படி நீங்க விளையாடக்கூடாது. ராம் இந்த அளவுக்கு டைரக்டர் பேசுறதுக்கு டைம் கொடுப்பியா? ஓகே கண்டிப்பா. அப்ப அஞ்சலி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து பேரன்பு படத்தை வந்து பார்த்து ரசித்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரேஸ் பண்ண எல்லாருக்குமே, எல்லா செலிப்ரிட்டிஸ்க்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்.
பேரன்பு வந்து எல்லாருமே ஆல்ரெடி பேசிட்டாங்க அந்த படத்தை பற்றி. நாங்கள் பண்ணும்போதோட படம் பார்க்கும்போது தான் வந்து அந்த படத்தோட இம்பேக்ட் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே வந்து பியூட்டிஃபுல் ரோல்ஸ் கொடுக்குற ராம் சாருக்கு எனக்கு பேரன்பு படத்தில் வந்து இன்னொரு வாட்டி ரொம்ப அழகான கொஞ்சம் நடிக்கக்கூடிய கேரக்டர் கொடுத்த ராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யூ சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 10 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. என்னோட 10 இயர்ஸ் கேரியர் வந்து ராம் சார் கொடுத்துருந்தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா மம்முட்டி சார் பக்கத்தில் நடித்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு பெரிய ஆக்டர். அவர் முன்னாடி வந்து நான் நின்று கொஞ்சம் டைலாக் தான் பேசியிருக்கேன். அது பேசவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் சாதனா, நாங்கள் தருமணி படம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம். அப்போதான் வந்து நான் ரொம்ப எப்படி பண்ணுவாங்க இதை போய் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து படத்தை பண்ணும்போது வந்து ரொம்ப அட்மைரிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வந்து த்ரூ அவுட் மூவி வந்து எங்கேயுமே கொஞ்சம் பிசிறு கூட அந்த பக்கம் போகாமல் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் சாதனா அண்ட் அஞ்சலி அமீர், இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே. அண்ட் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் பற்றி சொல்லணும்னா வந்து இந்த படத்தில் நாங்கள் பர்டிகுலராக வந்து எந்த லைட்ஸுமே யூஸ் பண்ணலை. தேனி ஈஸ்வர் சார் வந்து நேச்சுரல் லைட்டில் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. யா கேண்டில்ஸ் அண்ட் அந்த நேச்சுரல் சன்லைட் அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் படத்தை பண்ணியிருக்கோம். அண்ட் யுவனோட மியூசிக். நிஜமா சொல்றீங்களா? அவங்க கிளாப் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்றீங்களா? இல்ல நான் யுவன் கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இல்ல I'm a big fan of Yuvan and நிஜமா சொல்றேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து வந்து எனக்கு நல்ல ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்தது யுவன் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யுவன். அந்த ஆர்ஆர் வந்து படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கு. அண்ட் தேனப்பன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கே வந்து அவர் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ராம் சார், இந்த படம் வந்து ராம் சாருக்கு வந்து தங்க மீன்கள், கட்டுரை தமிழ், தரமணியோட ராம் சார் வந்து எப்படி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாம் நினைக்கிறோமோ அப்படி நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு ஸ்டெப் மேலே வந்து டெக்னீஷியன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ராம் சார் ப்ரூவ் பண்ணிடுவார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ. ஒரு 1.5 வருஷத்துக்கு முந்தி ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னார். சார் ஒரு டைட்டில் சொல்கிறேன் சார், அந்த டைட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன், அந்த டைட்டில் 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த டைட்டில் பேர் இருட்டறையில் முரட்டு குத்துகள். 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. இட்ஸ் எ வைஸ் ஆஃப் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி. ஒரு 2 வருஷத்துக்கு முந்தையே ஒரு டைட்டில் வச்சு அது 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டோம். என் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். 1.5 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் வந்து என்கிட்ட ஒரு டைட்டில் சொன்னான். அவன் ராம, அவன் சொன்ன டைட்டில் பேரன் பண்ணான். கைத்தட்டுங்க. சினிமா 2 விதமாக இயங்குகிறது. ஒன்று யாசகம் கேட்கிறது, ஒன்று யாசகம் கொடுக்கிறது. ராம் தானம் கொடுத்திருக்கிறான் இந்த திரைப்படத்துறைக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது நான் வெற்றிமாறன் எல்லாருமே எப்படின்னா நாங்கள் எடுத்தோம் தான் சொல்லுவோம். நாங்கள் தான் எடுத்தோம் அந்த படத்தை. இந்த படத்தை நான் வந்து 20 நாள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அந்த ஒரு நாளுக்காக ஓடி வந்திருக்கேன். ஏன்னா இந்த படம் இந்தியாவின் மிகச்சிறந்த படம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஓடாத 1000 நாள் இந்த படம் ஓடணும்னு ஆசைப்பேன். அதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். பேரன்புன்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் தான் என் லைஃப்ல வந்து அது வித்தியாசம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கம்பேஷன் சொல்லுவாங்க. There are very very few people in my world I've met. ஒரு எஸ்விஆரோ, ஒரு பவாவோ, ஒரு சச்சிதானந்தமோ, இந்த 3 பேர் தான் இந்த வார்த்தைகளை சாஜி ஒரு 4-5 பேர் தான் அந்த வார்த்தைகளை என் லைஃப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரன்புன்னு அன்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்புக்கு நான் அடிமைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பேரன்புக்கு இந்த உலகமே அடிமை. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு படத்தினுடைய ஒரு தலைப்பாக, ஒரு கிரீடமாக அவன் யோசித்தது அன்னைக்கே நான் அவனை தட்டி பிடிச்சி சொன்னேன். இந்த படம் இன்னைக்கே வெற்றி பெற்றுச்சு நான் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த படம் மிக மிக முக்கியமான படம். நீங்கள் இருட்டறையில் முரட்டு குத்த நீங்க வின் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க மனசு அவ்வளவு பெருசு. அது நிறைய பேர் பார்த்துட்டு வந்து பசங்க சொன்னாங்க, ஹெல்மெட்லாம் போட்டு போய் பசங்க பார்த்துட்டு சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவோட பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த குழந்தைங்க.
பரவாயில்ல பார்க்கட்டும். இருட்டறையில் பார்க்க வேண்டிய படம் தான் அது. இது சூரியனில் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பேருந்து இருட்டறையின் முரட்டு குத்துகளும் தேவை இந்த உலகத்துக்கு. ஏன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம போட்டு நெருக்கி வளர்த்துருக்காங்களே. நான் 16 வயசுல படிச்ச சரோஜா தேவியினுடைய டைட்டில் தான் இருட்டறையின் முரட்டு குத்துகள். ஒளிஞ்சு படிச்சேன் அந்த 6 புக்கை. அது அந்த வயசுல அப்படிதான் படிக்கணும். ஆனா நான் இப்ப அந்த புத்தகத்தை எங்க அம்மா படிக்க மாட்டாங்க, எங்க அப்பா படிக்க மாட்டாங்க, என் தங்கச்சி படிக்க மாட்டான். ஆனா இந்த புத்தகத்தை எல்லாரும் நம்ம குடும்பத்துல படிக்கணும். அதான் பேரன்பு. It's the most important point of our Tamil history. Ram has elevated his passion of filmmaking to a next level, to a greater level. I salute Ram for giving such a fabulous film. இந்த படம் ஒவ்வொரு வீட்லயுமே டிவிடி வச்சுக்கங்க, ஒரிஜினல் டிவிடி. அந்த டிவிடியிலே உங்களுக்கு தேனப்பன் சாருக்கு வந்து நீங்க வந்து காசு கொடுத்துடணும். இந்த டிவிடி வீட்டில் வச்சுக்கணும். ஒரு பைபிள் எப்படி வீட்டில் இருக்கோ, ஒரு பகவத்கீதை எப்படி வீட்டில் இருக்கோ, ஒரு குரான் எப்படி வீட்டில் இருக்கோ, அது மாதிரி இந்த பேரம்ன்ற படம் டிவிடியா வீட்டில் வச்சுக்கோங்க. உங்க குழந்தைக்கு அதை காட்டுங்க. உங்க குழந்தைக்கு இன்னொரு குழந்தை வரும், அந்த குழந்தைக்கு குழந்தை பிறகுமா அந்த குழந்தைக்கு அந்த படத்தை காட்டுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ். வி ஆர் நாட் எக்ஸாஜரேட்டிங். மம்முக்கை பத்தி பேசணும். ஓ மை காட், ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். எங்கேயா இருந்தாலும் ஒரு ஷாட் பார்த்தீங்கல்ல, அதாவது ஒரு தன்னுடைய மகள், வயது வந்த தன் மகள் ஒரு பொம்மையின் மார்பகத்தில் அவள் வர்ணம் தீட்டுகிறாள். ஒரு தந்தைக்கு ஷாக்கு. தந்தை அந்த மாதிரி பார்வையை பார்த்ததே இல்லை. உடனே ஒரு ஷாம் ஒரு க்ளோஸ்அப் கட் பண்றான். அந்த க்ளோஸ்அப்ல நம்ம நடிகர்கள் அதிகமாக நடிச்சிருப்பாங்க. சத்தியமா சார், நான் இப்படி நடிச்சு காட்டட்டுமா அப்படி உரிச்சிருப்பாங்க. அந்த மகா கலைஞன் அந்த இடத்தை விட்டு தள்ளி போய்க்கிறான். ஒரு க்ளோஸ்அப் வந்து கேமராமேனும் டைரக்டரும் பக்கத்துல போகும்போது ஒரு நடிகன் தள்ளி போய்க்கிறான். அந்த 2 ஷாட் கட் பண்ணிருக்கான். அந்த ஷாட்டை திரும்பி பாருங்க. அந்த மனசுக்குள்ள இருக்க ஒரு பெரிய பயம் வந்துருச்சு தகப்பனுக்கு. வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷாக் அவன் அனுபவிச்சதே கிடையாது. அவன் அப்படியே அதை உறைஞ்சு போயிருக்கான். அந்த ஷாட்டை திருப்பி பாருங்க. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஷாட்டாக நான் அந்த க்ளோஸ்அப்பை பார்க்கிறேன். அப்படி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்கான். எங்காலு யாரு? எங்கால் தான். ஒரு 11th செஞ்சுரியில் பிரிஞ்சு போன மலையை ஆண்டவர்கள் தான். எங்க ஊருக்காரன் இருந்தாலும் என் தமிழன் ஐயா அவன், என் மூத தலைவன் ஐயா அவன். ரொம்ப சந்தோஷம். வந்து மம்முட்டி சார் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். வேற ஆளும் ஆக்ட் பண்ணி நான் பெரிய பயந்துருப்பேன். ஆக்சுவலா வேற மாதிரி ஆயிருக்கும். ராம், it was a great choice to find a great person, great talent to express such great moments. இந்த படம் ஃபுல்லா மம்முட்டி சார். நீங்க மம்முட்டி சாரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மம்முட்டி சார் கொஞ்சம் வயசு கம்மியாக தான் லவ் பண்ணியிருப்பான் ஒரு பெண்ணா இருந்தா. பரவாயில்ல. Had I been a girl, I would have raped him actually. Such a fabulous acting. எனக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக் மாதிரி இந்த படம் வந்து மம்முட்டி சார் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் தான். ஒரு ஆக்டிங், how not to act. கிளாப் அடிங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், கிளாப் அடிக்க மாட்டேங்க. மம்முட்டா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த படத்துல ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரி பண்ணிருக்காரு, ஒரு ஜென் புத்திஸ்ட் மாதிரி பண்ணிருக்காரு. எப்படின்னா, இந்த படத்துல நடிக்கவே இல்லை, நடிச்சு கொட்டவே இல்லை. அதுக்காக இந்த படத்தை பாருங்க. எப்படியாவது ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி விட்டா தான் இந்த படம் ஓடும், பெருசா ஓடும். அதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். வித் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் ஐ எம் இன்வைட்டிங் யூ டு பார்ட்டிசிபேட் ஒன் ஆஃப் த கிரேட் ஸ்பெக்டக்கிள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. இட் இஸ் எ குட் டீம். எல்லாருமே நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. படத்தை பார்த்தவங்க நிறைய பேர் பேசிட்டாங்க. அவங்க நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. இங்கே பார்க்க போகிறவங்க பேசுவாங்க. இங்கே நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. அப்புறம் அப்படி பேசி இந்த படமே ஒரு பேசப்படும் படமாக மாறட்டும். சந்தோஷம்.